உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு முகவரியாக விளங்குகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை பணம்பாக்கம் சிப்காட் மையத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர், தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை அதிகம் ஈர்க்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டுள்ளார். எலக்ட்ரானிக் மற்றும் கார் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டாடா நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு மேலும் பல தொழிற்சாலைகளை துவங்குவதற்கு முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். டாடா குழுமத்துடைய பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இருக்கிறதால நம்ம மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருது. இந்த நல்லுறவு மென்மேலும் வளர்ச்சி பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது விரைவாக வளர்ந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தில் இன்று மிக முக்கியமான நாளாக இந்த நாள் விளங்கி கொண்டிருக்கிறது. டாடா மோட்டார்ஸ் தன்னோட திட்டத்துக்காக ராணிப்பேட்டையை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் முதல்ல நன்றி சொல்றேன். 9,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ததோடு 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்க இருக்கு. இந்த பணிகளை விரைந்து முடித்து திறப்பு விழாவுக்கும் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன்.